ஸோ லேப்டாப் எடுத்துட்டோம். பிஜிஎம் போட்டு என்னடா சாட்டிஸ்ஃபேக்ஷனை காட்டுறது, நம்ம அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே இருக்காது. இன்ஃபேக்ட் ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா பிசி வேர்ல்டில் வந்து இருக்கிறோம். நார்த் வேலி ஸ்ட்ரீட்டில் ஏஆர் பிளாஸா ஆப்போசிட்லேயே வந்து இருக்கும். அண்டு நம்ம வந்து நேற்று இங்கே உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தோம், இந்த மாதிரி லேப்டாப்பில் வந்து ஏதாவது நியூவாக வச்சுருக்கீங்களா அப்படின்ட்டு. ஹெச்பியில் 15s-Fq5111tu வந்து வச்சுருக்கதா சொன்னாங்க. அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா கோர் வந்து i5 அண்ட் வந்து இது 12th ஜென்ரேஷன், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஜென்ரேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கலான்ற மாதிரி நமக்கு நேத்தே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இன்ஃபேக்ட் நம்மளை வந்து இங்கே நேத்தே எடுக்க சொல்லிட்டாங்க, பட் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு வரல. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துக்கலான்ட்டு நான் நேற்று அவங்கள்ட்ட சொல்லிட்டு போனேன். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இங்கே வந்திருக்கோம். அண்ட் வந்ததுக்கான ரீசன், இதை நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி உள்ள என்னெல்லாம் இருக்குது அண்ட் இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நானே வந்து பண்ணுறேன். நம்ம இன்ஃபேக்ட் எந்த கேஜெட்டாக இருந்தாலுமே ரொம்ப நாள் ஆச்சு நானாக ரிவ்யூ பண்ணி அன்பாக்சிங் பண்ணி பண்ணுறதெல்லாம். ஸோ இப்போ இதை அன்பாக்சிங் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிடுவோம். அண்ட் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட நைஃப் இருக்கு. ஸோ அன்பாக்சிங் பண்ணலாம் வாங்க. ஸோ லேப்டாப் எடுத்துட்டோம். எனக்கே இன்ஃபேக்ட் நான் அன்பாக்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால எனக்கே கொஞ்சம் லைட்டாக தடுமா இருக்கு. பிஜிஎம் போட்டு என்னடா சாட்டிஸ்ஃபேக்ஷனை காட்டுறது, நம்ம அன்பாக்சிங் பண்ணுற அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேயுமே இருக்காது. இன்ஃபேக்ட் பிஜிஎம் போட்டால் கூட உங்களுக்கு அது அளவுக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஓப்பன் திஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி லேப்டாப். ஸோ இதுதான் அந்த லேப்டாப். அண்ட் பார்க்கவே வந்து உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ண முடியாது, பிகாஸ் இது வந்து நியூ லேப்டாப் இது வந்து. ஸோ இது வந்து அவங்க அப்படியே தான் சொல்ல போனால் நமக்கு அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தந்தாங்க. ஸோ இதை ஜஸ்ட் அன்பாக்சிங் பண்ணிட்டு நான் வந்து ஸ்பெக்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இதை வந்து ஓப்பன் பண்ணால் உங்களுக்கே தெரியும், நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே லாகின் பண்ணி போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்பெக்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லேப்டாப் வந்து என்ன அப்படின்னா ஹெச்பிலே இப்போ லேட்டஸ்ட்டாக 2022 வந்து லான்ச் ஆன ஒரு வெர்ஷன். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னா கோர் வந்து i5 கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இருக்குது. ஸோ i5 கோரில் வந்து 12th ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், 12th ஜென்ரேஷன்ன்றது இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஒரு லேட்டஸ்டான ஜென்ரேஷன். ஸோ அந்த ஜென்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லேப்டாப்போட ரேம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 8GB ரேம் இது வந்து. ஸோ அடுத்து இதோட ஸ்டோரேஜ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பொதுவாக நிறைய எல்லா விதமான லேப்டாப்ஸ்லேயும் வந்து எப்படி அப்படின்னா 1TB வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. பட் இது வந்து 512GB SSDயில் வந்து தராங்க. SSDக்கும் 1TB ஹார்ட் டிரைவருக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ப்ராசஸர் வந்து உள்ள கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். அதாவது இந்த SSDக்கு வந்து நான் பொதுவாக சொல்கிறேன், ப்ராசஸர் வந்து உள்ள கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்போம்ல. ஸோ அதுக்காக தான் வந்து SSDயில் வந்து 512GB கிட்ட வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற நிறைய லேப்டாப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1TBலேயே வந்து SSDயில் கொண்டு வரவங்களும் இருக்காங்க. பட் ஹெச்பி வந்து இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஓரளவுக்கு லோ பட்ஜெட்லேயே ஹை எண்டாக கொடுக்குற மாதிரி ஒரு லேப்டாப் இது வந்து. ஸோ அதனால இதில் வந்து 512GBல SSDயில் தராங்க. அப்புறம் அதில் வந்து Windows 11 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக வந்ததே உங்களுக்கு வந்து Windows 11 தான். ஸோ அந்த Windows 11 வந்து இந்த லேப்டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இன் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு Windows 12 வந்திருந்தாலும் இதில் வந்து அப்பப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக Windows 12க்கு
நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ MS ஆஃபீஸ் வந்து 2021 வெர்ஷன் இருக்குது அண்ட் இது வந்து ஃபுல் வெர்ஷன் தான். ஸோ மேபி ஆஃபீஸில் ஒர்க் பார்க்குறவங்களா இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலோ எல்லாருமே வந்து அந்த MS வேர்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்போட டிஸ்பிளே வந்து டயகனல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 15.6 கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்பிளே சைஸ் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஹெச்டி, நார்மலாக வந்து 1Kன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் பிக்சல் குவாலிட்டி வந்து உங்களுக்கு 1Kவா இருந்தாலும் இந்த சைஸ் ஸ்க்ரீனுக்கு வந்து அதுவே அதிகம் தான். ஸோ பொதுவாக கேமிங் லேப்டாப்புக்கு தான் உங்களுக்கு வந்து 4K வரைக்கும் அதிகமாக தேவைப்படும். பட் இது வந்து ப்ரொஃபஷனல் லேப்டாப்ன்றனால உங்களுக்கு 1Kவே வந்து போதுமானது, நல்ல கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருக்கும். அப்புறம் கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில்வர் கலர் மட்டும்தான் வரும், இதுக்கப்புறம் வேற கலர் கிடையாது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும். பொதுவாக HP சைட்ல இருந்து 1 இயர் வாரண்டி தரதா வந்து சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்க ஸ்பெக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அண்ட் போர்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு பவர் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு கார்டு ரீடர் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த கார்டு ரீடர் பக்கத்துலேயே ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லேப்டாப்பில் இவ்வளோ கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று அடிஷ்னலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு C டைப் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது பொதுவாகவே வந்து ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு ஃபோன்ல இருந்து பிசிக்கு ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் சம்திங்ஸ் வந்து வித்தின் செகண்ட்ஸ்குள்ளே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொடுத்துரும். ஸோ அதுக்காகவும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இதில் இருக்கிற ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இங்கே எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேன்னு மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல முக்கால்வாசி இந்த ப்ரைஸ் தான் வந்து இருக்கும். 59Kக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன எடுத்துக்கிட்டோம்னா 59Kக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான லேப்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்து ஓரளவுக்கு நல்ல ஹை எண்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்குது. பட் அந்த ஸ்பெக்ஸுக்கே வந்து 59,000 கொடுக்குறதே வந்து பெரிய விஷயம். இப்போ எங்கே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்னா பிசி வேர்ல்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் இவங்க வந்து பொதுவாக சேல் மட்டும் பண்ணல, இவங்க வந்து சர்வீஸும் வந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக HP சைடில் இருந்தே உங்களுக்கு வந்து 1 இயர் வாரண்டி வந்து தராங்க. பட் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணுன்ற பட்சத்தில் பிசி வேர்ல்டில் இவங்களே வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. இவங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் இது எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபர்தராக இன்னும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸும் வேணுன்ற நிறைய இடங்களில் கேட்டிருக்கேன். மொபைல்ஸாக இருக்கட்டும், பிசிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி கேம் இன்ஜின்ஸ்லாம் கூட நான் வந்து கேட்டிருக்கேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து நிறைய கண்டென்ட்ஸ் இப்போ உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்ற பொழுது நீங்கள் ஷேர் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரீச் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வேணுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. See you in another video. அது வரைக்கும் மட்டும்தான் பை ஃப்ரம் நிஜாம்.